இரண்டாவதாக இந்த இடத்துல தாவீது ரொம்ப பயப்படுறாரு. சிங்கத்துக்கு பயப்படாத மனிதன், காட்டுக்கு பயப்படாத மனிதன், கரடிக்கு பயப்படாத மனிதன், கோலியாத்துக்கு பயப்படாத மனுஷன். இப்போ அப்ப கூட சாதாரணமான பர்சன். அப்போ சிங்கத்துக்கு முன்னாடி நிற்கும் போது சரியான, அப்பொழுது ஒரு ஆடு மேய்க்கிறவன் தான், ஒரு வீட்டில் பிள்ளையா தான் இருந்தான். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப யாரு? தி கிங். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய ராஜா, எல்லாரும் போற்றப்படுகிற ராஜா. அப்ப நான் பயப்படல, இப்ப எங்கப்பா பயப்பட போறேன்? அன்னைக்கு விட எனக்கு அனுபவம் அதிகமா இருக்குது, அன்னைக்கு விட எனக்கு பலம் அதிகமா இருக்குது, அன்னைக்கு விட எனக்கு ஆள் பலம் அதிகமா இருக்குது. ஆனா ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், உங்களையும் என்னையும் நடத்துகிற ஆண்டவர் தாவீதை நடத்துகிற ஆண்டவர். நீங்க சின்ன வயசுல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, கர்த்தரிடத்துல வரும்போது, ஞான ஸ்நானம் எடுக்கும் போது, அபிஷேகம் பெறும்போது உங்களுக்கு இருந்த தைரியம், உங்களுக்கு இருந்த பலன் எவ்வளவு பெரிய தைரியமா இருக்கலாம். அப்பாவை எதிர்த்துட்டேன், அம்மாவை எதிர்த்துட்டேன், சொந்தக்காரங்களை எதிர்த்துட்டேன் அப்படின்ற அளவுக்கு நீங்க லெவல்ல இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த லெவல்லையே எப்பொழுதும் வச்சிருப்பார் நினைக்க முடியாது. சில காலங்களில் ஆண்டவர் நம்மளை தாழ்த்துவார். எப்படி தாழ்த்துவார்னா, இவ்வளவு இடத்துல தைரியமா இருந்த இந்த தாவீதுக்கு இப்ப பயம் வருது. எப்படி பயம் வருது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சொந்த பிள்ளை அப்சலோம். இந்த அப்சலோமை குறித்து ஒரு பெரிய சாப்டர் இருக்குது. இவன் உண்மையிலே ஒரு பைத்தியக்காரன். யாரு? ஆனா நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, ஆளை பார்த்தா அழகு போல வேலையை பார்த்தா. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, அப்சலோமுக்கு அப்படியே பொருந்தும். ஏன்னா உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையும் ஒரு பழுதும் இல்லையாமா, ஒரு பழுதும் இல்லையாமா. அழகுக்கு அழகு, கலருக்கு கலரு, ஹைட்டுக்கு ஹைட்டு, வெயிட்டுக்கு வெயிட்டு, அப்படியே அம்சமான ஒரு பிள்ளை. யாரு? அப்சலோம். அவனை பார்த்தாலே எல்லாருக்கும் பேசணும்னு தோணும். அவன் தோள் மேல கையை போட்டான்னா அன்னைக்கு பிரியாணியே வேண்டாம். அந்த மாதிரிலாம் அன்னைக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஹீரோன்னா அப்படி ஒரு ஹீரோ, ஐயோ அப்படின்னு கூப்பிடுற மாதிரி. இப்படி இருக்க முடியும்னா கண்டிப்பா இருக்க முடியும். நீங்க வந்து மறைந்து போன நிறைய பேர், மைக்கேல் ஜாக்சன். இந்த மைக்கேல் ஜாக்சன் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் நின்று கத்துனா அப்படின்னா கீழே இருக்கிற நிறைய பேர் ஐயோ அப்படின்னு அழுவாங்க. யாராவது ஒருத்தர் தூக்கி கொண்டு போய் அவனுக்கு முன்னாடினா மயங்கி அப்படியே கீழே விழுந்துருவாங்க. நீங்கள் மைக்கேல் ஜாக்சன் அந்த அவங்களுடைய அந்த கன்சர்ட் நடந்த இடத்துலலாம் சின்ன சின்ன கிளிப்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கமானவங்களெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. ஏன்னா அவனை பார்த்தோன்னா மயக்கம் வந்துருச்சாமா. அந்த மாதிரி அன்னைக்கு இருந்ததுலேயே ரொம்ப ஒரு அழகுள்ளவன் யாரு? அப்சலோம். ரொம்ப அழகா பையன். இப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டான். யார? சொந்த சகோதரனே கொலை பண்ணி 2 வருஷம் அவங்க அப்பா பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தாரு. இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து 2 வருஷம் வந்து தன்னுடைய சகோதரியாகிய தாமார அவன் வந்து வேசிய மாதிரி நடத்தினான்னு சொல்லி 2 வருஷம் மனசுக்குள்ள வச்சிருந்து 2 வருஷம் முடியும் போது அழகா அப்பாட்ட போய் இந்த மாதிரி நான் ஆடுக்கு மயிர் கத்தரிக்க போறேன், அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன், நீங்க வரணும்னு அவங்க அப்பாவை கூப்பிடும்போது, நான் இவ்வளோ வேலையிலேருந்து எப்படிப்பா வர முடியும், சரி பரவாயில்ல நீங்க வராட்டி பரவாயில்ல அம்னோனை அனுப்புங்க. இவன் மனசுக்குள்ள வஞ்சகம் இருக்குது. அவனை அனுப்ப சொல்லி அவன் வந்த உடனே ஆள் வச்சு அடிச்சு கொண்டு போட்டான். 2 வருஷம் தன் தங்கச்சியை குறித்து அந்த காரியத்தை மனசுல வச்சிருந்து, இப்போ தன்னுடைய தகப்பனார் கோபம் மாறாருன்னு சொல்லி அங்க இருந்து 3 வருஷம் அப்பா அவனுடைய கண்ணுக்கே படாம 3 வருஷம் வெளியில இருக்காரு. இப்போ யோவாப் என்கிற ஒரு மனுஷன் வந்து திரும்ப என்ன பண்றாரு, தன் தகப்பனிடத்துல பேசி தகப்பனிடத்துல கொண்டு வர்றார். திரும்ப 2 வருஷம் எருசலேமுக்குள்ளே இருக்கிறான். ஆனா அப்பா வந்து சந்திக்கல. தன்னை அப்பாட்ட பேசி கூட்டிட்டு வந்தது யோவாப். ஆனா யோவாப் சொல்றான், நான் இவ்வளோ உதவி செஞ்சு உங்க அப்பா உன்கிட்ட வந்து கோபமா இருக்கிற அப்பாவை சால்வ் பண்ணல, என்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு பக்கத்தில் உன்னுடைய திராட்சை தோட்டம் இருக்குது, அதை கொஞ்சம் எனக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு காசு வேணா காசு தர்றேன், வேற தோட்டம் வேணா வேற தோட்டம் தரேன்னா என்னப்பா தர முடியும்? பாப்பா நீ கூப்பிட்ட உடனே நான் வரணுமா? நான்லாம் வரமாட்டேன். யார? யோவாப் அப்படின்றவர் தாவீதுனுடைய முக்கியமான படை தளபதி. அப்படின்னா தூக்கி வளர்த்த பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். இவன் தான் பால் ஊட்டி விட்டுருப்பான். இந்த யோவாப் தான் வாப்பா வாப்பான்னு தோலை தூக்கிப்பான். அவரையே இவர் என்ன பண்ணிட்டாரு? இவ்வளவு மோசமான கேரக்டர் உள்ளவன் தான் யாருன்னா அப்சலோம். இப்ப அந்த அப்சலோம் தனக்கு விரோதமாய் எழும்புகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே தாவீதுக்கு என்ன வருது? ஆண்டவரே, இப்ப நான் சந்திக்கிற பிரச்சனை
என் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இல்லை, என்னுடைய சிச்சுவேஷனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இல்லை, என்னை மிஞ்சி. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் போனதில்லை, இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை நான் பார்த்ததில்லை. எத்தனையோ நான் பார்த்துருக்குறேன் ஆண்டவரே, கோலியாத்தையே பார்த்துட்டு வந்த ஆண்டவரே. ஆனால் இப்போ என்னமோ எனக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு அடிங்கடா போருக்கு போலான்னு சொன்னாலும் அந்த போருக்கு போன யார் தான் சாவா? தன்னுடைய மகன் செத்து போவான்றதை விட தன்னுடைய மகனோடு கூட இருக்கிறவங்க எல்லாம் யாரு? மகனோடு கூட இருக்கிறவங்க இன்னொரு நாட்டில் உள்ளவங்க இல்ல, அத்தனை பேர் யாரு தான்? எருசலேமில் உள்ளவங்க தான். எல்லாம் குடும்பத்துக்குள்ள குடும்பம்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல வெட்டுப்பட்டாலும் இங்கே தான் வலிக்கும், இங்கே வெட்டுப்பட்டாலும். எப்படி ஒரு கொடிய சிக்கல், ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க கடக்கலாம். இதுவரைக்கும் நான் எந்த பிரச்சனைக்கும் பயந்ததே இல்லை பாஸ்டர். எதுவுமே பண்ண முடியாது, திட்டவும் முடியாது, வேண்டான்னு சொல்ல முடியாது, ஃபைட் பண்ண முடியாது. எது பண்ணினாலும் எனக்கு தான் பாதிப்பாகும். அதே சூழ்நிலையில தான் இந்த தாவீது கடந்து போறான். எதுவுமே பண்ண முடியாது என்னால. ஐயோ எனக்கு பயமா இருக்குது, இந்த பிரச்சனையை நான் எப்படி டீல் பண்ண போறேன், இந்த சூழ்நிலை நான் எப்படி டீல் பண்ண போறேன். ஒரு தீர்மானம் எடுத்துட்டான். சரி, நம்ம ஒன்று வீட்டை விட்டு ஓடுறது தான் நமக்கு மேல் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு அப்படியே கால்நடையா, குதிரையும் வேண்டாம், கழுதையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், கிளம்புவோண்டா, உயிரை தப்பிச்சா போதும். சரி, பையன் வந்து எடுக்கிறானா, நீ எடுத்துக்கப்பா. எப்படி இருக்கும் பாருங்க அந்த கலக்கம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் கால்நடையாய் நடந்து போனான். ஆனால் ஆண்டவர் அவனிலும் பலவானாகிய அப்சலோமனுடைய கைக்கு கர்த்தர் அவனை கிருபையாய் தப்புவித்து மறுபடியும் ராஜாவாக கர்த்தர் எருசலேமுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்க்க முடியாத சத்துருவை எதிர்க்கிறதற்கு பலன் தருகிறவர் கர்த்தர். எதிர்க்க முடியாத சத்துருவை அழித்து போடுகிறதற்கு வல்லவர் கர்த்தர். நீங்க யுத்தம் பண்ண மாட்டீங்க, நீங்க சும்மா இருப்பீங்க. ஆனால் உங்களால் எதிர்க்க முடியாத சத்துருவை கர்த்தர் உங்கள் கரங்களிலே தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த பிடியிலிருந்து விடுதலை ஆக்குறதற்கு, அந்த பிடியிலிருந்து விடுதலை ஆக்குறதற்கு இயேசு வல்லவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆமேன். எதிர்க்க முடியாத சத்துரு, எதிர்க்க முடியாத சத்துருடத்திலிருந்து என்னை காப்பாற்றுகிற கர்த்தர், என்னை காப்பாற்றுகிற கர்த்தர், என்னிலும் பலவானுடைய கையிலிருந்து என்னை காப்பாற்றுகிற கர்த்தர். சொல்லுங்க சொல்லுங்க, என்னால எதிர்க்க முடியல பாஸ்டர், என்னால திட்ட முடியாது பாஸ்டர், என்னால வேண்டான்னு சொல்ல முடியாது பாஸ்டர், அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள நான் இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு கரத்தை பிடிச்சு கர்த்தர் தான் உங்களோட வாக்கு கொடுக்கிறாரு, நீ பயப்படாத, உன்னால எதிர்க்க முடியாத இடத்துல யுத்தம் பண்ணுகிற தேவன் இருக்கிறார். எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிய செய்ய வல்லவர். அந்த அதிகாரியுடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்கும், அந்த அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைக்கும். அந்த இடத்துல நிரூபிக்க முடியாது, அந்த இடத்துல உண்மை என்னன்னு உங்களால் சொல்ல முடியாது, அந்த இடத்துல நான் இந்த தப்பு பண்ணலைன்னு சொல்லக்கூடிய எந்த பலனும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல எனக்காக ஒருவர் இருப்பார். வேதம் சொல்கிறது, யோசேப்பை குறித்து பார்வோன் போத்திபாருடைய வீட்டில் இருக்கிறான். தப்பு பண்ணதெல்லாம் போத்திபாருடைய மனைவி, பிரச்சனை பண்ணதெல்லாம் போத்திபாருடைய மனைவி, அந்த காரியத்திற்கு இழுத்தது போத்திபாருடைய மனைவி, யாருமே இல்லைன்னு சொன்னது போத்திபாருடைய மனைவி. கடைசியில் இவனுடைய வஸ்திரம் அப்படின்னா ஒரு எவிடன்ஸ், தவறான ஒரு எவிடன்ஸ் மாதிரி ஒன்று அவ கையில் மாட்டினதுனால அந்த ஒரு தப்பான எவிடன்ஸை அவளே கிரியேட் பண்ணி, அவளே உண்டு பண்ணி, இவன் தப்பு பண்ணா, இவன் தப்பு பண்ண வந்தான் அப்படின்னு சொல்லி மொத்த பழியையும் அவன் மேல போட்டாச்சு. இவனுக்கு இப்ப சொல்லவே பலன் இல்லை. எப்படி சொல்லுவான், எதை வச்சு நிரூபிப்பான்? வஸ்திரம் அவ கையில இருக்குல்ல, பொருள் அவ கையில இருக்குது. ஆண்டவரே
ஒரு பெரிய சிக்கல், ஒரு பெரிய பிரச்சனை, அவனிலும் பலவானுடைய கையிலே சிக்கிவிட்டான். இவன் அந்த இடத்துல வெறும் அடிமைதான், இவன் அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, இவனுக்கு யாருமே இல்லை. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர், யோசேப்பின் தேவன் அவனை கைவிட்டாரா? கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. உன்னிலும் பலவானுடைய கையில் இருந்து உன்னை தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், எதிர்க்க முடியாத சத்துருடைய கையிலிருந்து கர்த்தர் அவனை விடுதலை ஆக்கினார். கர்த்தர் அவன் தலையை நிமிர பண்ணினார். எதிரி வெட்கப்பட்டு போகும்படியாய் செய்தார். அந்த தேவனுடைய மகிமை இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறது. கரங்களை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு தேங்க் யூ ஜீசஸ். கரங்களை மேல தட்டி, எதிர்க்க முடியாத, எதிர்க்க முடியாத, உங்க பணத்தை வாங்கி வச்சுட்டு உங்களை ஏமாற்றுகிற, எதிர்க்க முடியாத அந்த இடத்திலே ஒரு ஜெயத்தை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார். எதிர்க்க முடியாத சத்துரு வெட்கப்பட்டு போவான். எதிர்க்க முடியாத சத்துருடத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் கர்த்தர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை அசைத்து ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஆமென். உன்னிலும் பலவானுடைய கையில் இருந்து நான் உன்னை தப்புவிப்பேன். நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என் கூட இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட என் கூட இருக்கிறவர் பெரியவர். என் கூட இருக்கிறவர் பெரியவர். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் தாவீது போன இடத்திலெல்லாம் காப்பாற்றினார். தேங்க் யூ ஜீசஸ். அந்த அரசியல் தலைவரிடத்திலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். அந்த பணக்காரனிடத்திலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்ற போகிறார். அந்த வட்டி வசூல் பண்றவனிடத்தில் கையிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்ற போகிறார். ஹல்லேலூயா. என் தேவன் உதவி செய்கிறதற்கு வல்லவர்.